கூவன்றது என்னங்க டாய்லெட் லெட்ரின் கனெக்ஷன் கொடுக்குன்ற ஒரு ஆறு. அது எவ்வளோ நல்லா இருந்தது. பக்கிங்ஹாம் கெனால்லாம் இருக்கும்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே அந்த வெள்ளைக்காரன் வந்து நம்ம ஊரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 200 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே கூவமிங்கன்னு எவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எங்க தெரிஞ்ச அந்த அடையாறு ஆறுலேயே அந்த இடத்துல மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு மீன் வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. அடையார் ஆறுங்கிறது அவ்வளோ ஒரு தூய்மையான ஆறு. ஏன் இந்த ரிவரை க்ளீன் பண்ண முடியாதுன்றது கிடையாதுங்க. அதுவும் விஜயுடைய ஆட்சியில் முடியாது என்பது முடியாத ஒன்று. புரியும்னு நினைக்கிறேன். முடியாது என்பது விஜய் ஆட்சியில் கிடையாது. அதனால இந்த கூவத்தில் நீங்கள் 2 பக்கமாக அந்த பேங்க்ல இருக்கிறத ஃபுல்லாக அடைச்சிடுங்க. எந்த ட்ரைனேஜ் கனெக்ஷனோ இல்லை நம்ம லெட்ரின் கனெக்ஷன் அந்த கூவத்தில் வந்து கலக்கக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி கூவத்தை க்ளீன் பண்ணிட்டு ஒரு மழை வந்து அந்த அடாசெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கூவம் ஒரு குடி தண்ணீர் ஆறாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தாவக வந்து எஸ்பெஷலி எங்கள் லீகல் ஃபேம்லாம் வந்து கேட்டாங்க. அதனால் எங்களுக்கு தெரிய வருது என்ன பண்ணலாம், எப்படி வந்து அரசியல் நல்லா பண்ண முடியும், தமிழ்நாட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட அவங்க கருத்து கேட்டு எது நல்ல கருத்தோ அதை மட்டும் சேகரித்து பண்ணுறதா ஒரு கேள்விப்படுறோம். இது ஒரு வரவேற்கத்தக்க இது. பர்சனலாக எங்கள் லீகல் ஃபேமில் கேட்டதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அவர் பரிசீலனை பண்ணிட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லி தரப்போம். ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீ லீகல் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதுவும் நம்ம ஃப்ரீயாக தான் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் சில கருத்துக்கள் நாங்கள் கூறிய கருத்தை இப்போ இந்த காணொலியில் சொல்லலாம் அப்படின்ட்டு தான். இந்த டாஸ்மார்க்கில் இருந்து தான் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு தீபாவளியோ இல்லை ஒரு பொங்கலோ பார்த்தா இல்லை இப்போ அவ்வளோ ஏங்க இந்த எலெக்ஷனுக்கு 2 நாள் லீவ் விட்டாங்க. அதில் 740 கோடி வருமானம் வந்திருக்கு ஒரே நாளில் டாஸ்மார்க்கு. ஸோ அவ்வளோ வருமானம் கொடுக்கின்ற அந்த ஒரு துறை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எங்கேயோ ஒரு கண்காணாத தூரத்தில் வச்சிங்கனாலும் கூட மது பிரியர்கள், அவங்கள பற்றி நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் அங்கே போய் குடிச்சிட்டு வர போகிறாங்க, இல்லை வாங்கிட்டு வந்து வீட்டில் குடிக்க போகிறாங்க. அதனால் எந்த விதமான தொல்லையும் இருக்காது. அந்த மது பிரியர்கள் இங்கே இருந்து ஸ்கூல் பக்கத்துலேயோ இல்லை ஒரு காலேஜ் பக்கத்துலேயோ இல்லை ஒரு கோயில் சர்ச் மசூதி பக்கத்துலேயே இருந்து அங்கே குடிச்சிட்டு வர்றதுனால தான் இவ்வளோ வந்து தொல்லையாகுது. அதே மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறார். அவருக்கு முதல்ல ஒரு சல்யூட் வைக்கணுங்க. அந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தான் இப்பொழுது தமிழகத்தை சிதைத்து கொண்டு இருக்கின்றது. அதாவது நான் யாருமே தப்பாக சொல்லலைங்க. நம்ம வந்து எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அல்ல, உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம். போன வாட்டி அந்த உண்மையை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ அந்த உண்மையை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் NDPS ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி இங்கே பண்ணும்போது இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது, கொண்டு வரான் விற்பனை பண்ணுறான். அந்த ஸ்கூல்ஸில் இருந்து காலேஜில் இருந்து சாக்லேட்டில் இருந்து அது ஆரம்பிக்குதுங்க. இதில் ஒரு தனிப்படை அமைத்து இந்த சிங்கப்பெண்ணேன்னு எப்படி போட்டிருக்காரோ அதே போல் இந்த போதைப் பொருள் ஒழிப்புங்கிறது வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், வழிபாட்டு நிலையங்கள் இந்த இடங்களில் இவங்களை வந்து ஒரு மஃப்டி போலீஸாக கொண்டு வந்து எவ்வளோ பறக்கும் படை இந்த மாதிரி படையை வச்சுருக்கீங்க. அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அவங்க பாட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இந்த பழக்கம் வருது, எந்த கடையில் இருந்து இந்த மாதிரி வருது, எந்த பசங்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த போதை பொருளை கொடுக்குறாங்க, போதை சாக்லேட் எங்கே விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இது பண்ணி கொண்டு வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அது மேலே நடவடிக்கை எடுத்தாங்கனாக்கா நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேங்க, இந்த அடுத்த 5 வருடத்திற்குள் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை விஜயால் உருவாக்க முடியும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதை உருவாக்க முடியும். இந்த மாதிரி உருவாக்கிட்டார்னு வைங்க, எப்போவுமே பெண்களின் ஓட்டு அவருக்கு தாங்க கிடைக்கும். இதுலேருந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது ஒரு அட்வைஸ் நம்ம சொல்கிறது. இதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம். அடுத்தது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டை உயர்த்தணும்னாக்கா இது கண்டிப்பாக பண்ணணுங்க. எஸ்பெஷலி இன் சென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
அந்த கூவம்ன்ற ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளவோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தாலும் நீங்கள் மற்ற கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. நம்ம ஊரில் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு ரிவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குங்களா? நீங்கள் கேரளா எடுத்துக்கோங்க, இல்லை வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, கர்நாடகா எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் ரிவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா டெவலப் ஆகிருக்கு. கேஞ்சஸில் விட்டுருக்காங்க, இந்த அதர் ஆறுலெல்லாம் விட்டுருக்காங்க. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் அதை விட முடியாது? இது முதல் முறையாக இது வரைக்கும் இருந்தவங்க கிட்ட நம்ம சொல்லி சொல்லி பார்த்துட்டோம், இது பண்ணிட்டோம், ஏதோ சம் காரணத்தினால அது பண்ணாமல் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ வந்திருக்கின்ற இந்த ஆட்சியில் அந்த ரிவரை வந்து க்ளீன் பண்ணி கூவத்தை ஏன் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஒரு ஆறாக மாற்ற முடியாது? க்ளீன் பண்ணுங்க, ஏன் கொண்டு வந்து அதில் கலக்கிறாங்க? கூவன்றது என்னங்க, டாய்லெட் லெட்ரின் கனெக்ஷன் கொடுக்குன்ற ஒரு ஆறா? அது எவ்வளோ நல்லா இருந்தது. பக்கிங்ஹாம் கெனால்லாம் இருக்கும்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே அந்த வெள்ளைக்காரன் வந்து நம்ம ஊரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 200 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே கூவமிங்கிருந்து எவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எங்கெஞ்சு அந்த அடையாறு ஆறுலேயே அந்த இடத்துல மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு மீன் வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. 60, 65லலாம் அந்த அடையாறுலலாம் தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சொன்னதை நான் இது பண்ணேன். அந்த பழைய ஃபோட்டோஸ் அந்த காலத்தில் எடுத்ததும் இருக்கின்றது. அடையார் ஆறுங்கிறது அவ்வளவு ஒரு தூய்மையான ஆறு. ஏன் இந்த ரிவரை க்ளீன் பண்ண முடியாது? முடியாதுன்றது கிடையாதுங்க. அதுவும் விஜயுடைய ஆட்சியில் முடியாது என்பது முடியாத ஒன்று. புரியும்னு நினைக்கிறேன். முடியாது என்பது விஜய் ஆட்சியில் கிடையாது. அதனால் இந்த கூவத்தில் நீங்கள் 2 பக்கமாக அந்த பேங்க்கில் இருக்கிறத ஃபுல்லாக அடைச்சிடுங்க. எந்த ட்ரைனேஜ் கனெக்ஷனோ இல்லை நம்ம லெட்ரின் கனெக்ஷன் அந்த கூவத்தில் வந்து கலக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 பக்கமும் பில்லர் அடித்து ஒரு இது பண்ணு. மெட்ரோ ட்ரெயினுக்காக ஒரு இதை அமைக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு பாதை அமைக்கிறாங்கல்ல, இந்த அண்டர் கிரவுண்டில் போகின்ற சுரங்கத்தில் போகின்ற ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு எப்படி இது கொண்டு வந்து அந்த லீக் ப்ரூஃப் கெமிக்கல்ஸ் போட்டு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கூவத்தினுடைய 2 சைடும் எந்த விதமான மழை தண்ணியை தவிர வேற எந்த தண்ணியும் வந்து கலக்க முடியாத அளவு 2 பக்கமும் செவர் எடுத்து கொண்டு வந்துட்டு 2 பக்கமும் மரம் நடுங்க, 2 பக்கமும் பனை மரம் நடுங்க. பனை மரத்தை 2 கூவத்தின் 2 கரைகளையும் நடுங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எங்கே? திருவள்ளூர் ஆந்திராவிலிருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து கொண்டு வந்து அந்த முகத்துவாரம் எங்கே கடலில் கலக்குது, சென்னையில் வந்து மெரினா பீச்சில் கலக்குது, அது வரைக்கும் அதை சுத்தம் பண்ணி கொண்டு வரீங்க. கொண்டு வர முடியாதா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் விடுங்க, போட்டு கண்டினியூஸாக விடுங்க. பெரிய போட் ஒன்று, அந்த கூவனும் அவ்வளோ ரொம்ப ஆழம் கிடையாது. க்ளீன்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் தான் ஆழம் இருக்க போகிறது. அப்போ நீங்கள் ஜென்ரல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நீங்கள் ட்ரெயினில் இருந்து திருவள்ளூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு அந்த கூம் வழியாக ஒரு போட் டிரான்ஸ்போர்ட், படகு டிரான்ஸ்போர்ட்டை ஊக்குவிச்சோம்னாக்கா அதுலேயே நமக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகிட்ட சொன்னாக்கா அதை எடுத்துக்கிறதுக்கு இது வரைக்கும் ஆள் இல்லை. ஆனால் இப்போ வந்து அட்லீஸ்ட் இவங்க எடுத்துட்டு செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு. இந்த கூவத்தை க்ளீன் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பயன்படுத்தலாம். இது முதல் ஆப்ஷன். முடியாதுன்றது கிடையாதுங்க. இம்மிடியேட்டாக ஒரே ஒரு வாட்டி கூவத்தை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மழை வந்து அந்த அடாசெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கூவம் ஒரு குடி தண்ணீர் ஆறாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ கூவத்தை க்ளீன் பண்ணோம். அதே மாதிரி அதர் மாவட்டங்களில் இருக்கின்ற ஆறுகளை சுத்தம் பண்ணிட்டு அங்கெல்லாம் ஆறு டிரான்ஸ்போர்ட் கிரியேட் பண்ணுங்க. ஏன் பண்ண முடியாதா? பண்ண முடியாதது என்றது கிடையாது, பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் இது வரைக்கும் எடுக்கலை. அதை வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது. மேலும் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இன்னும் சில சவால்கள் அவர் சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற இதை தொடர்ந்து பண்ணாங்கனாக்கா ரொம்ப நல்லா வரும். அடுத்த ஒரு லஞ்ச லாவண்யமான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறதுன்றதை பார்க்கும்போது அது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதாவது இந்த எஸ்ஆர்ஓன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இந்த பத்திரப்பதிவு அலுவலகம். அங்கே நடக்கிற மாதிரி ஒரு அட்டுழியங்கள் இது ஒன்றும் இல்லை. அதாவது எம்ப்ளாயீஸை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. எம்ப்ளாயீஸ் வந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்தி விட்டார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள் மாற வேண்டும்.
அதை எப்படி மாற்றணும்னா ஒரு அரசாங்கம் தான் அதை மாற்ற முடியும். அரசாங்கம் தூய்மையாக இருந்து நீங்கள் வாங்கக்கூடாது, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, டாப் டு பாட்டம் வரைக்கும் லஞ்சம் என்பது இனிமேல் கிடையாது. பத்திரப்பதிவு 7%, 4%னா அந்த 7%, 4% கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் ட்ரெஷரிக்கு போதா போட்டும். அதை தவிர வேறு என்ன உங்களுக்கு வேலை இருக்குது? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால் அந்த சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம்னாக்கா பத்திரப்பதிவு துறையிலையும் லஞ்சம் குறையும் போது இந்த மாதிரி இருக்கிற லஞ்ச லாவணங்கள் குறையும் போது ஜனங்க பரவாயில்ல, பத்திரம் பதிய போனோம்பா, எங்களுக்கு கரெக்டாக முடிஞ்சிச்சு, பட்டாலாம் உடனே வந்துச்சு, நல்லா வேலை பண்ணுறாங்க அப்படின்ற பேர் வர 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 ஆட்சியினுடைய ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக உயரும் என்று கூறி இந்த காணொளி முடிக்கின்றேன். இதனுடைய 2வது பாகம் மற்றொரு காணொளியில் தயாராகி கொண்டிருக்கின்றன, அது விரைவில் வரும் என்று கூறி இந்த காணொளி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.